நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப்எம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய தங்கலான் திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா, அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய தாத்தாவுடைய அப்பா பேர் ஓசூரான். அவர் ஒரு 5 இல்லை ஒரு 7 வயசு அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கோலார் தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அங்கே எங்களோட குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு 2 மர்மமான மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கூட வேலைக்கு போனவங்க குடும்பத்துலேயும் நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்ததுனால இதுக்கு மேலே அங்கே வேலை செஞ்சால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினச்சி கோலார் தங்க சுரங்கத்தில் இருந்து யாருக்கும் சொல்லிக்காமல் வேலையை விட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. அப்படி ஓடி வந்த குடும்பங்களில் ஒரு குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் எங்கள் சொந்தங்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்களும் வாழ தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அது சித்தூருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த படத்தை நான் பார்க்கறது மூலிமா என்னுடைய கதையை நான் திரும்பி போய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த மாதிரியான ஒரு மனநிலை இந்த கதை எனக்கு கொடுத்துச்சு. என்னுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு என்னால் ரொம்ப நெருக்கத்தில் போயிட்டு அந்த காலத்துக்கே போய் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்காக ப. ரஞ்சித் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய குடும்பத்தில் அந்த படத்தில் வர்ற மாதிரியான அதே மாதிரியான சம்பவங்கள் மர்மமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குமான்னு தெரில. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்குது. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கதைக்குள்ளே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் அந்த காலத்தை என்னுடைய குடும்ப சந்ததியினரை என்னுடைய வரலாறை நான் போயிட்டு காலத்தை பின்னோக்கி இயக்கி பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. கதை நாயகன் சியான் விக்ரம் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவருடைய நடிப்பு மிக அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஒரு மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் விக்ரம். இது ஒரு விக்ரமுடைய நடிப்பு பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். மாளவிகா மோகன் இவங்க இதுவரையும் மாளவிகா மோகனை ஒரு இப்படி ஒரு செக்ஸி டாலாக தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டிப்பிக்கல் தமிழ் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான். ஏதோ வருவாங்க, பாட்டுக்கு நிற்பாங்க, இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஃபேஸ் காமிப்பாங்க, ஏதோ ஒரு டைலாக் பேசும், அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு மாளவிகா மோகனை ஒரு மிகப்பெரிய சக்தியாக காமிச்சிருக்கிறாங்க. ஒரு பயங்கர இது ப. ரஞ்சித் படங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களை வலிமையாக படைத்திருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் ஸ்டைல் இது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. மாளவிகா மோகனுக்கும் இது ஒரு மிக சிறந்த படமாக இருக்கும். வேறு இதில் மாற்றுக்கருத்து இருப்பதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதற்கு அடுத்தப்புறம் பார்வதி இவங்க எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகை. எங்கள் அத்தை பேரும் கங்கம்மா தான். இவங்களுக்கு கங்கம்மான்னு பேர் வைச்சது எனக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கேரக்டர் பார்க்கும்போது. ஆனால் இந்த பார்வதி கேரக்டர் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோலார் தங்க சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்களும் அதுக்கப்புறம் அதை சார்ந்த நிறைய எங்களுடைய ஊருக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நான் பார்த்துருக்குறேன். அவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு கொழுன்னு அந்த அளவுக்கு இருக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு டைட் பாடி தான் இருக்கும். அவங்களுக்கு பிசிக் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டைட்டாக, ஒரு கருப்பாக, ஒரு அவங்க இரும்பு மாதிரி இருப்பாங்க. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உழைத்து அந்த உடம்பு அந்த மாதிரி இருக்கும். இவங்க கொஞ்சம் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிஞ்சாங்க. மற்றபடி அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நடிப்பு, அவங்களுடைய அந்த இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு கேரக்டர் ஹரியோடைய ஒய்ஃபாக நடித்தவங்க அந்த லேடி
அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயத்தை எனக்கு எங்கள் ஆயாவை வந்து நல்லா ஞாபகப்படுத்தி எங்கள் ஆயாவுடைய ஓல்டு ஃபோட்டோஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். அவங்க சின்ன வயசில் எடுத்து அவங்க கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கும்போது அதே மாதிரி லாங் ஸ்லீவ் வச்சு ஒரு நல்ல பிசிக் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உருவமாக எங்கள் ஆயா இருப்பாங்க. அழகாக ஒரு ஸ்ட்ராங் அந்த அந்த சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இப்போ இருக்கிற அந்த மாடல் குவாலிட்டியில் எங்கள் ஆயா இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ அது தேடி பார்த்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ வந்து இப்போ என் கையில் இல்லை. அப்படி வந்து ஒரு அந்த அந்த கேரக்டர் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்தி ரொம்ப ஹைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிசிக்காக நல்லா இருந்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தங்கலானுடைய மகனாக நடித்திருக்கக்கூடியவர் அந்த கேரக்டர் வந்து நான் ஏதோ சின்னதாக வரும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அது அமைஞ்சிருக்கு. அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. மிகவும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அந்த அந்த அசரிகை, அதாவது அந்த ஒரு சாமி மாதிரியான ஒரு இது வந்து அவர் உடம்புக்குள்ளே போயிட்டு அது அவர் வெளிப்படுத்துகிற அந்த நடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட விக்ரம் அளவுக்கே வந்து அந்த பவர்ஃபுல்லான எக்ஸ்பிரஷன்ஸை அந்த இது வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ரொம்ப அருமையான நடிப்பு. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இந்த வட்டார வழக்கு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு யாருமே வட்டார வழக்கு பேசுகிற மாதிரி தெரியல. அது நார்மலாக தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒருத்தர் தான் வந்து அந்த வட்டார வழக்கு வந்து சூப்பராக பேசியிருக்கிறார். அவர் தான் வந்து பசுபதி, கெங்கு பட்டர் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. நான் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த மக்களோட வந்து என்னுடைய சொந்தக்காரங்க கூடலாம் அந்த தமிழ் வந்து ஒரு இதுவாக இருக்காது, தெளிவாக இருக்காது. அது வந்து ஒரு குழன்னு ஒரு மாதிரி இழுத்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அவர் தான் வந்து அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் வந்து பிசிக்கு வந்து செட் ஆகலை. பிசிக்கு வந்து அவர் கொஞ்சம் வெயிட்டான பாடியாக காமிச்சு. ஆனால் அந்த வட்டார வழக்கு, அவர் அந்த ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. வாத்தியார் அப்படின்றத நிரூபிச்சிட்டார். மறுபடியும் பசுபதி வந்து எந்த ஒரு கேரக்டருக்கும் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணுறக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவருடைய வாய்ஸில் மட்டும்தான் நான் அந்த வட்டார வழக்கை அந்த காலத்தில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வட்டார வழக்கு இப்போ யாத்திசை மாதிரி அந்த காலத்து தமிழை பேசியிருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்திருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி தமிழை பயன்படுத்துறதும் பெருசாக எனக்கு தப்பாக தோணலை. ஆனால் அவர் வந்து ரொம்ப இன்னும் ஆப்டாக அப்படி ஒரு அந்த இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. அந்த வாழ்க்கையை அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாரு. பசுபதி சார், ஒன்ஸ் அகெயின் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் யாருன்றதை நிரூபிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் இந்த நிலங்களை எப்படி வந்து ஒரு ஆண்டே வந்து அவர் நிலத்தை எப்படி விடாமல் பிடுங்கிக்கிறாங்க அப்படின்றத வந்து சூப்பராக காமிச்சிருக்கிறாங்க. இந்த நம் தலித் கிட்டத்தட்ட வந்து ஒரு பஞ்சமர் வரலாறு, அதாவது தமிழர்களுடைய அந்த தலித் வரலாறு வந்து அவங்க எப்படி இருந்து நாகர்களாக இருந்து இந்த நாட்டின் மன்னர்களாக ஆட்சியாளர்களாக இருந்து அடிமைப்பட்டு காடுகளில் போய் தஞ்சமடைந்து வாழ்ந்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் கூலிகளாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு இருந்த அந்த நிலத்தை கூட எப்படியெல்லாம் சதி செய்து பிடுங்கிக் கொள்கிறார்கள் என்பது வரை இந்த படம் வந்து ரொம்ப தெளிவான அரசியலை பேசுது. இந்த படத்தின் மூலமா இந்த படம் எனக்கு என்ன ஒரு பார்வையை கொடுத்துச்சுன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணமாக இந்த படத்தை வந்து பதிவாக இந்த படத்தை நாம் பார்க்கலாம். இந்த தலித் வாழ்க்கை, இந்த பஞ்சமருடைய வாழ்க்கை, இந்த 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 பட்டியலின இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயத்தினருடைய மிகப்பெரிய அவலங்களை வரலாற்று பதிவாக ரஞ்சித் அவர்கள் மிகவும் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். இந்த படத்தை வந்து யார் என்ன சொன்னாலும் இதில் எந்த குறையும் இல்லை. இசை மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறது. எந்த இடத்துலையும் வந்து இசை வந்து ஒரு துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, தேவையில்லாத ஒரு இடத்துல என்னடா இது கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. கேமரா பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அது எப்படி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த காட்சியுமே வந்து உறுத்தலாவோ இல்லை வந்து இதுவாகவோ இல்லை, மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் இருந்த ஒரு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருந்தது தான். என்னென்னா ரஞ்சித் அவர்களுடைய படம் அப்படின்னா
ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, படத்தில் உக்காந்தோன்னா அந்த 2.5 மணி நேரம் வந்து படம் முடியறதே தெரியாது. அவ்வளோ வேகமாக போகும். என்னடா இவ்வளோ இன்ட்ரோல் வந்துச்சா, என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி. முடிஞ்சிச்சான்னு நிறைவாக இருக்கும் அந்த படம். கரெக்டாக முடிச்சிருக்கிறாங்கய்யா, இப்போ சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு ஒரு பீக்கில் இருந்து வந்து கரெக்டாக உட்கார வைக்கும். அந்த எமோஷனில் வந்து பீக்கில் உட்கார வைக்கும். இந்த படமும் அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணுது. ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு தேவை தான். அதில் வந்து இதை விட இந்த கதையை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நாம் ஸ்லோவாக தான் இது பண்ணி ஆகணும். ஒரு ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு பார்வையில் தான் நம்ம இந்த படத்தை பார்க்கணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து அவர் கையாண்டுருக்காரு. ஒரு சில படங்கள், ஹாலிவுட் படங்கள் ஸ்லோவாக இருந்தாலும் நாம் வந்து அந்த கதையுடைய நோக்கம், கதையுடைய போக்கு கருதி நாம் அதை பார்க்குறோம். அதில் நம்ம குறைகள் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அந்த ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. அந்த கதையுடைய போக்கு, அந்த கதையோட நகர்வு கண்டிப்பாக அந்த நிதானத்தை கேட்குது. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வலைத்தளங்களில். எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதில் பிரச்சனையாக தெரியல. நல்லா தான் இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து இதுவே போதும். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக விஎஃப்எக்ஸ் பண்ணணுன்ற அந்த கதை அப்படி ஒன்றும் வந்து ஒரு இந்த கதையெல்லாம் இல்லை. எப்படி சொல்கிறது, அவதார் மாதிரியோ இல்லை வந்து லைன் கிங் மாதிரியான ஒரு அனிமேஷன் படம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து போதும். நல்லா தான் இருந்துச்சு. எல்லா விதத்துலேயும் படம் வந்து அந்த லைட்டாக அந்த ரஞ்சித் அவர்களுடைய படம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவர்களுக்கு அந்த ஃபாஸ்ட் இருக்காது படத்தில். மற்றபடி படம் எல்லா விதத்துலேயும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவண பதிவு. அதே நேரத்தில் வெறும் ஆவணப்படமாகவும் ஆவணப்படமாக மட்டும் இல்லாமல் இது மிகவும் வந்து ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. ஒரு எல்லாம் அந்த இதுவை வந்து விறுவிறுப்போடு அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு காட்டின விதமும் ஒரு எல்லா விதத்துலேயும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற அனைத்து மனிதர்களும் இந்த படத்தை போயிட்டு கட்டாயமாக ஒரு தடவையாவது பார்க்கணும். ஒரு தடவைக்கு அடுத்து கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை இந்த படத்தை போய் பார்ப்பேன். அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்த்து மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தான் இந்த படம் போயிட்டுருக்கு. அதற்கு கருத்தோ இருக்க முடியாது. இருந்தாலும் இது அடைய வேண்டிய வெற்றி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அனைவரும் இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம் வரலாறை தெரிந்து கொள்வோம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை வாசிப்போம், தெரிந்து கொள்வோம், அவர் வழியில் செயல்படுவோம். ஜெய் பீம், நமோ புத்தாயா.